நீ யாருக்காக வேலை பார்க்கற? உன்னோட பாஸ் யாருன்னு சொல்லு. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? உன்னதான் கேக்குறேன், நீ யாருக்காக வேலை பார்க்கற? செக்கின். ஆண்டே, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி, நான் எல்லாத்தையும் உன்கிட்ட விவரமா சொல்றேன். அவதான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் ரிஸ்கியரை கொலை பண்ண முயற்சி பண்ணா. ஆயிலா, நீ என்ன பண்ற? என்னால நிம்மதியா இருக்க முடியல. நீ போலீஸ்க்கு கால் பண்ணு. நான் அவங்க கூடயே அப்பா வேணாம், தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. என்னால இங்க நிம்மதியா உட்கார முடியாதுமா. அவங்க வேலையை பார்க்கட்டும் ப்ளீஸ். நம்ம தயவு செஞ்சு இங்கேயே உட்காரலாம்ப்பா. நான் சொல்றதை கேளுங்க. இப்ப இங்க என்ன நடக்குது? அக்கா பொறுமையா இருங்க, ஒண்ணும் இல்ல. உண்மை சீக்கிரமே எல்லாருக்கும் தெரியும், சரியா? கடவுளே, நம்ம எதுக்காக இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் தெரியல. ரிஸ்கியா, இப்ப நீ எங்கதான் இருக்க? அக்கா கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இந்த விஷயத்துக்கும் ரிஸ்காருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப இப்படி எல்லாம் பண்ண சொன்னது யாருன்னு சொல்ல. நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன். நான் தான் இதுக்கு பிளான் போட்டேன். மிஸ்டர் மோமரோட தோட்டத்துல நான் வேலை பார்த்துருந்திருக்கேன். அவருக்கு இது நிச்சயம் ஞாபகம் இருக்காது. அவர் எனக்கு வாட்ச்மேன் வேலை கொடுத்தாரு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் இவனை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இவன் பேரு ருஸ்கார். இவன் ஊர்ல தனியா தான் இருக்கான். சரி, இவன் மேல பழிய போடலான்னு முயற்சி பண்ணேன். அப்புறம் தான் இவன் வீட்டுல போய் எல்லாத்தையும் செட் பண்ணேன். இவனை போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடலாம். போடா போடா. உனக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் ஆகல தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க. அது போதும் எனக்கு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து நான் கத்திய புடுங்கிட்டேன். அப்புறம் நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். சரி, குட்டாய் குவன் எப்ப உள்ள வந்தாரு? எல்லாம் தற்செயலா நடந்துருச்சு. அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. குறைஞ்சபட்சம் என்னால இதைத்தான் சொல்ல முடியும். யாரு மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அவன் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் தனியா இருந்ததா சொல்றான். என்னோட சந்தேகத்தால நான் உங்களை குழப்ப விரும்பல. சரி சரி, அவன் ஒத்துக்கிட்டான். இந்த டீல எங்கேயே முடிச்சிடலாம். உங்க ஐடி ப்ரூஃப கொடுங்க. அதை வச்சு ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். அதுக்கு தேவைப்படும். என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். என்கிட்ட ஒரு தடவை அப்புறமா சொல்ற, சரியா? நீ என்ன பேசிட்டு இருக்க? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது நீதாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. சரி, பொறுமையா இருங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க. உங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா நீங்க கிளம்புங்க சார்.
தனியாவே இருந்து இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்கான். சார், உங்க ஐடி ப்ரூஃபை கொடுக்குறீங்களா? என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிருங்க. உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், சரியா? வெளியில அவங்களுக்கு தேவையான செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அமௌண்ட்ல இன்னொரு ஜீரோவை சேர்த்துக்க. அது நான் உனக்கு பண்ண உதவிக்கான வேலை. பிரச்சனை இல்லை, நான் சொன்ன அமௌண்ட்டை பணமாக கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு நல்ல லாயர் வேணும். என் தண்டனையை குறைச்சி என்னை சீக்கிரமாகவே வெளியெடுக்க ஒரு நல்ல லாயர் வேணும். அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என் பேரை பற்றி நீ மூச்சை விடக்கூடாது. ஹே மிஸ்டர், நீ எல்லாம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறது கரெக்ட். இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த ஊர்ல இருக்கிறதுனால இந்த ஊருக்கு கெட்ட பேரு சார். சரி சரி, இவனை ஜெயிலுக்குள்ள வச்சு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. அவனை விட்டுறாதீங்க சார். ஜைனப், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையம்மா? எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க காணாம போன விஷயம் கேள்விப்பட்டதும் என் உயிரே என்கிட்ட இல்ல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆண்டே, ஜைனப், இனிமே வேண்டாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. புரியுதுல்ல? தாத்தா சொன்னது கேடுச்சு இல்ல? இனிமே ஒழுங்கா இருங்க. ம். ஆ, நடந்த கலவரத்துல உனக்கு நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிடு. ஆண்டேவும் ஜைனப்பும் இன்னைக்கு இங்க இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீதான். நீ செஞ்சது என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். கோவத்துல நீங்க இவரதான் தப்பு தப்பா பேசிட்டீங்க தாத்தா. நான் பேசுனதெல்லாம் தப்புன்னு எனக்கு புரிய வச்சு என் மனசுக்குள்ள அவன் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானே. இப்போ ஒண்ணு நம்புறேன், நீ நல்லவன்பா. நான் எப்பவுமே உங்களுக்காக இருப்பேன். நானும் உங்களுக்காக தான்ப்பா இருக்கேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு நாள் சாப்பிட வரணும், புரிஞ்சுதா? இத போய் உடனே ஹோட்டல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். அதுல ரொம்ப டென்ஷனா இருப்பா. வாங்க வாங்க போலாம். வாங்க. ஒருவேளை அவன் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிட்டானா அப்ப நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. அவன் எதுவும் சொல்ல மாட்டான். நான் அவனை காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே நிச்சயம் அவனை நான் காப்பாற்றுவேன். எப்பவும் போல அவசரப்படாம எல்லாத்தையும் பொறுமையா யோசிச்சு பண்ண. நான் எப்படி யோசிப்பேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல? நல்லாவே தெரியுமே. அதான் சொல்றேன். அவன் வாயை திறக்கவே மாட்டான். எல்லாம் நல்லபடியா முடியும். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல. நீ ஏன் மாத்தி மாத்தி இதையே கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு புரியல. இதுக்கப்புறமும் என்னால சத்தியமா சும்மா இருக்க முடியாது. இங்க என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. தயவு செஞ்சு யாராவது தெளிவா சொல்ல முடியுமா? இங்க பாரு, அம்மா கேக்குறது சரிதான். ஒவ்வொரு முறையும் பிரச்சனையை நீதான் கொண்டு வர. ஒன்னு நினைச்சுதான் நாங்க ஒவ்வொரு முறையும் பயந்துகிட்டே இருக்கோம் ருஸ்கார். அம்மா, மாமா, எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாடா சொல்லு. உனக்கு என்ன வேணும் நீயே கேளு. எதா இருந்தாலும் செய்யறோம். சரி, என்ன நினைச்சு நீங்க வருத்தப்படுறத நிறுத்துங்க. இப்போ அவங்கள கடத்திட்டாங்கன்னு நினைக்கும் போதே பதட்டமா இருக்கு. கடவுளே. அதோட ஆஃப்டர் ஷாக் கண்டிப்பா இருக்கதானே செய்யும். ஆஃப்டரு ஷாக். அதுல இருந்து நாங்க விடுபட்டே ஆகணும். என்ன பண்ண நாங்க ரிலாக்ஸ் ஆவோம்னு எங்களுக்கே தெரியல. நம்ம பார்பிக்யூ சாப்பிடலாம். நல்ல டேஸ்டாவும் இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி ரிலாக்ஸும் பண்ணலாம். நாங்க அந்த மாதிரி எதுவும் கேட்கல சாதிக். நாங்க உண்மையிலேயே சந்தோஷப்படுறதுக்காக ஏதாவது கேக்குறோம். எங்க மனச சாந்தப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு வேணும்.
கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்ட்ராபெரி அதிகமா போட்டு மில்க் ஷேக் கொடுக்குறேன். அதேதான் வேணும். வாவ், எனக்கு அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். அப்புறம் சதைக், ஊற வச்ச கறி ரெடியா இருக்கு. இதை நம்ம வெளியே கொண்டு போகலாம். இது எல்லாமே பார்பிக்யூ பண்ண ரெடியா இருக்கு. நீ அதுல என்ன ஊத்துனியா? இல்ல, என் ரெசிபில எண்ணெயே இருக்காது. என்ன போடலன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். அட்லீஸ்ட் அதுல வினிகராவது ஊத்துனா நல்லா இருக்கும். நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன பேசுற நீ? பேசாம அந்த மீட்டை நீயே ஊற வச்சிருக்கலாம்ல, உனக்கு தேவையான எல்லாத்தையுமே மறைமுகமா போட்டிருக்கலாம்ல. அவன் படிச்சிருக்கானா இத பத்தி? அவனுக்கு எதுவுமே தெரியல பாருங்க. தெரியாதவனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. இங்க பாரு, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன். சதைக், நம்ம சாப்பிடும் போது இதை பத்திலாம் பேசலாம். இப்ப போலாமா? அடேங்கப்பாடி அப்பா, இப்ப கூட என் வயத்தான் அடைக்கிறான். பேசாம நானே சமைச்சிடுறேன். அதாவது தெரியுமா, சமைக்க தெரியாம தீய விட்டானா எல்லாம் நாசமா போயிடும். அதுக்கு அவசியம் இல்ல. நான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவன். சமையல்ல எனக்கு எல்லாமே அத்துப்படி, புரியுதா? நிஜமாவா? ஓஹோ, அவளும் நம்பிட்டா. இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிரும் யாரு படிச்சவன் யாரு குமுட்டன்னு. ஆமா ஆமா, நிச்சயம் பாத்துலாம். சரி, கேள்வி ஏதாவது கேப்பீங்களா? அதுக்கே சிரிக்கிறீங்க? இங்க பாருங்க, கொழுந்து விட்டு எரியும் போது எதுவும் பண்ணக்கூடாது. அதனால கொஞ்சம் நெருப்பு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணலாம், ஆனா அதுக்குள்ள பசியிலே செத்துருவோம் போல இருக்க. நெருப்பு தக்க தக்கன்னு எரியக்கூடாது சதைக். அப்படி எரிஞ்சா வெளியே நல்லா வேகும், ஆனா உள்ள வேகாது. கொஞ்ச நேரம் விட்டு அது நெருப்பா மாறினதுக்கு அப்புறம் அனல் நல்லாவே வரும். அப்ப உள்ளேயும் வேகும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லட்டா? முதல்ல நெருப்பை கொளுத்தி வச்சு அது மேல கட்டைகளை வைக்கணும். அது கொஞ்சம் பத்திக்க ஆரம்பிச்ச உடனே அது மேல கறி துண்டுகளை வைக்கணும். கரெக்டா சொன்னா? நீ சொன்னத கல்வெட்டுல தான் பதிக்கணும். முதல்ல அடுப்பை பத்த வைங்க, அப்புறம் பேசுவோம். காத்தடிக்குதுல, அதான் அணையுது. காத்த மறைச்சுக்கிட்டு பத்த வச்சு பாரு. அட கடவுளே, கெரோசின் இருந்தா இன்னும் நல்லா எரியும். அதனால நான் போய் கொண்டு வரேன். அப்பதான் காத்து அடிச்சாலும் அணையாது. சரி. வண்டி டேங்க்ல பெட்ரோல் இருக்கும், அதை ஊத்தி வேணா பத்த வச்சு பாருங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சதுக்கும் திரும்பவும் என்கிட்ட வந்ததுக்கும். என் செல்லம், என் செல்லமே, செல்லம், வா வா வா, அம்மாவை கட்டி பிடிச்சுக்கோ, வா. உன்னை காணாம அம்மா எவ்வளவு பயந்துட தெரியுமா? உன்னை கடத்துறதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியல. நல்ல வேளை நீ வந்துட்ட. எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே கொஞ்சிட்டு இருக்க போறீங்க? ஏன் கூடாதா? அந்த பழத்தை வெட்டியா அப்படியே தண்ணிக்குள்ள போடு. வெளியே வச்சா கருத்து போயிடும். சீக்கிரம். நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? நீ எனக்கு நன்றி சொல்லிட்டு இருந்த. அதுக்கப்புறம் நான் நல்ல வேலை, உனக்கு எதுவும் ஆகாம நீ திரும்பி வந்துட்ட. எங்களுக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதான் வந்துட்டேன்ல. உள்ள பிளேட்ஸ்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன், அது தயவு செஞ்சு எடுத்துட்டு வந்து. சரி, இப்ப கொண்டு வரோம். ருஸ்கா, ரொம்ப நன்றி. ஆமா, ரொம்ப நன்றி. இப்ப பேசலாம். அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லாம் தயாராயிடுச்சு. நீங்க எல்லாரும் உள்ள வந்து கையில ஸ்பூனை பிடிச்சு உட்கார்ந்தா போதும். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சாப்பாடு ஆறிட போகுது. வா 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 வா. அட கடவுளே, எவ்வளோ நாளாச்சு. இன்னும் இந்த இடத்துல ரோடே போட மாட்டேங்கிறாங்க. அவன் அந்த கோபக்காரன் நொறிய தானே? அவங்களேதான் இது. ஏன் இன்னும் இங்க யாரும் ரோடே போடல? இங்க என்ன வண்டியா போகுது? நடந்து போறதுக்கு எதுக்கு ரோடு போடணும்? வேணா உங்க சொந்த காசை போட்டு நீங்களே ஒரு ரோடு போட்டுடுங்களேன். எப்படி? பைத்தியம் மாதிரி உளராத. அப்படி செலவு பண்ணி போட்டா நீங்களா ஜாலியா நடப்பீங்க. நான் எதுக்காக செலவு பண்ணணும்? இவங்க சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பானே, பேரு என்ன, ருஸ்கியாரு. ஆமா, முருங்கக்கா மாதிரி நல்லா நெட்டையா வளர்ந்துருப்பான்ல.
அவன் வேணா செலவு பண்ணட்டும். ருஸ்கியாரா ஆ, முருங்காவா ஆ, உயரமா இருப்பான். ஆ. போடி அறிவு கட்டல. அந்த மாதிரி எனக்கு எந்த சொந்தக்காரனும் இல்லவே இல்ல. ஒரு கோவத்துக்கு கையில இருக்க கோம்பாலியா அடிப்பேன். சொன்னல பேச போனா ஏன்டா பேசணும்னு யோசிக்க வைப்பாங்கன்னு. நூரியக்கா, ஓ நூரியக்கா, நீ தானே அவனுக்கு அந்த வீட்டோட சாவியை கொடுத்து அனுப்புன. அவனும் இப்ப அங்கதானே இருக்கான். எங்க கிட்ட இதை மறைச்சு என்ன பண்ண போற? வா வா நம்ம போலாம், இது கிடக்குது. நான் எவனுக்கும் சாவிய குடுக்கலையே. எவன் வந்து என் வீட்டுல தங்கிட்டு இருக்கான்? என் வீட்டுல யாராவது இருந்தீங்க இந்த கோம்பாலிய தலையில அடிப்பேன் பாத்துக்கோங்க. அது என்னோட வீடு, நான் மட்டும்தான் இருப்பேன். எனக்கு பார்பிக்யூனாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பசங்க சமைக்கிற பார்பிக்யூ ரொம்ப நல்லா இருக்கும். நீ சொன்னதுல இதனோ உண்மைதான். எல்லா வேலையும் பசங்களே பார்க்கணும்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். நான் செய்யணும், ஆனா அதே மாதிரி அவனும் செய்யணும். அதுதான் எனக்கு வேணும். அது என்னமோ உண்மைதான். நான் இல்லாம அவர் ஒரு செல்ஃபி கூட எடுக்க கூடாது. பார்க்க அழகா குறைஞ்சபட்சம் என்ன மாதிரியாவது இருக்கணும். நாங்க ஒரு போட்டோ போட்டு 1000 லைக்ஸ் ஆவது வரணும். அதே போல அவன் ப்ரொஃபைல் போட்டோல அழகா ஈன்னு சிரிச்சிட்டு இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஊர் ஊரா சுத்தணும். வெயில் காலத்துல ஸ்பெயின்ல இருக்கணும், குளிர் காலத்துல ஸ்வீடன்ல இருக்கணும். எங்க 2 பேரோட ஆசை என்ன தெரியுமா? ஒரு பெரிய கார் வாங்கணும், நாங்க அதை ஓட்டணும். நம்ம கனவெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். அப்புறம் அவன் புத்திசாலியா இருக்கணும். பிரச்சனை வந்தா அது அவனுக்கு சமாளிக்க தெரியணும். புத்திசாலியா இருக்கணும். பார்க்க அழகா இருக்கணும். நான் தான் உலக அழகின்ற மாதிரி என்னையே உத்து பார்த்துட்டு இருக்கணும். அவன் கண்ணாலேயே என்ன மயக்கணும். பேசுறதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கும். ஆனா உன்னை பாக்குற பசங்க எல்லாரும் விலகிதான் போறாங்க. எனக்கு ரொம்ப தாகமா இருக்குப்பா. இந்த மாதிரி சமயத்துல எனக்கு லெமன் ஜூஸ் குடுக்கற மாப்பிள்ளையா இருந்தா கூட எனக்கு ஓகே தான். உங்களுக்கு எல்லாம் மோர் ஓகே தானே? இது ஒன்னும் அவ்வளவு பெரிய ஜோக் இல்லையே. அதுக்குன்னு உடனே வா. அது எப்படி? என்கிட்ட கேட்காம என்கிட்ட அனுமதி வாங்காம என் வீட்டுல அவன் வந்து தங்குவான்? அந்த திருட்டு பையனை நீங்க அடிச்சு துவைக்கிறேன். ருஸ்கியார், டேய் நீ யாருடா? உனக்கு மட்டும் தைரியம் இருந்தா இந்த கோவக்காரன் நூரி முன்னாடி வந்து பேசு. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் முன்னாடி வந்து நில்லு பாக்கலாம். ருஸ்கியார், காதுல விழலையா? கூப்பிட்டு இருக்கல. ருஸ்கியார் அண்ணா இப்ப வீட்ல இல்லையே. இது என்னோட வீடு, ருஸ்கியார்து கிடையாது, புரியுதா? அதே மாதிரி அந்த பேர்ல எனக்கு அந்த சொந்தக்காரனும் கிடையாது. அவர் முகமது அங்கிளோட தோட்டத்துல இருக்காரு. அவனை பார்க்க இப்ப நான் அங்கதான் கிளம்புறேன். அங்க போய் உண்டு இல்லைன்னு அவனை ஆக்கிடுறேன். உன்னோட கைகள் அற்புதம் பண்ணிருக்கு சாதிக். ரொம்ப நல்லா இருக்கு. பொருளை கொண்டு வந்து வச்சது சாதிக் தான், மத்தபடி செஞ்சதெல்லாம் நான் தான். அப்படியா? இது ஹோட்டல்ல செய்யற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆண்டே, அதை சாதிக் தான் செஞ்சாரு. எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. அது என்ன உண்மைதான். அப்படியே நீங்க கொஞ்சம் பாராட்டலாம்ல. இது எல்லாத்தையுமே இங்க கொண்டு வந்தது நான் தான். போச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஆண்டி, எங்க போயிட்டு இருக்கீங்க? ஐயோ, கோவக்கார நூரியா, இவங்க என்ன இந்த பக்கம்? ஏய் யாமா, என்ன புலம்பிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. நான் சும்மா விட மாட்டேன். அந்த ரிஸ்கியார ஒரு வழி பண்ண போறேன். அந்த வெக்கம் கட்டவன சும்மா விட மாட்டேன். ஏ ரிஸ்கியார், திருட்டு பயல, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஏமாத்த பாக்குற? ருஸ்கியார், டேய் ருஸ்கியார். உன் ஆண்டி இங்க வந்திருக்காங்க. டேய் திருட்டு பையனே ருஸ்கியார்.
ஐயோ, கோபக்காரி நூரியாவா? அவ உயிரோடு தான் இருக்காளா? வாங்க வாங்க நூரியாமா, வாங்க. எப்படி இருக்கீங்க? இங்க யாரு ருசிக்கு யாரு? அவங்களுக்கு ஒண்ணு தெரியாதா? நான் தான், சொல்லுங்க. என் வீட்டை தங்கி இருக்க திருட்டு பையன் நீதானா? உனக்கு எவ்வளவு தைரியம்டா? ருஸ்கார், ஹலோ ஹலோ, எப்படி இருக்க மச்சான்? நீ எப்படி இங்க? நூரியா ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? அங்க பாருங்க, என் மச்சான் ரிஸ்கியார். அவன் தான் கப்பல் ஓட்டுறவன். ஓ, நீங்க அவனை பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா அவன் அதிகமா வெளியூர்ல தான் இருப்பான். எனக்கு ருஸ்கியார்ன்ற பேர்ல எந்த சொந்தக்காரனும் கிடையாது. அப்படியா? அப்ப நானாச்சும் உங்களுக்கு யாரு ஞாபகம் இருக்கா? உன்னையும் தான் சொல்றேன், எனக்கு சொந்தக்காரனே வேண்டாம். எல்லாரும் திருட்டு பசங்க, எல்லாரும் ஏமாத்துக்காரங்க. முக்கியமா இந்த ருஸ்கியார் ரொம்ப மோசமானவன். ஐயோ நூரியா ஆண்டி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்களே இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்ப நாங்க வேற யார போய் பாப்போம் ஆண்டி? கொஞ்ச நாள் ஊருக்கு வரல, அதுக்கு போய் இப்படி பேசுறீங்களே. எங்க ஆண்டிக்கு கோவம் வந்தா கொஞ்சம் பைத்தியம் ஆயிடுவாங்க. கொஞ்சம் மரம் கண்டுருச்சு. நான் ஒண்ணு பைத்தியம் இல்ல, நீதான்டா பைத்தியம். இங்க இருக்கிற எல்லாரை விட நான் புத்திசாலி தான். இந்த வாசனை நல்லா இருக்கே. அப்படியே நீங்க சாப்பிடுறீங்க? சாதே, நூரியம்மாவுக்கு போய் ஒரு சேர் எடுத்துட்டு வா. அப்படியே அவங்களுக்கு சாப்பிடவும் கொடு. எனக்கு அந்த பிளேட்டை கொடு, அதுலதான் நிறைய இருக்கு. இந்த சிக்கன்ல இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுதா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது பாருங்க, கறியோட டேஸ்ட் காரம் மழுங்கடிச்சிட்டா நல்லா இருக்காது. நீ இப்படி பேசுறது கூட தான் சுத்தமா நல்ல, அதையும் குறைச்சிக்கோ. ஆண்டி, உங்களுக்கு வேணா நான் காஃபி கொண்டு வர சொல்லவா? இப்ப என்ன காஃபியை கொடுத்து என்ன துரத்தலான்னு பாக்குறியா நீ? எனக்கு காஃபி பிடிக்காது, டீ தான் பிடிக்கும். டீயை கொண்டு வர சொல்லு. எப்ப தம்பி, சமோசா இருக்கா இல்லையா? சரி சரி, வாங்க ஆண்டி, ஹென்னாக்கு கிளம்பலாம், லேட் ஆயிட்டு இருக்குல்ல. அட இருடா, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. கல்யாணத்தை வேணா இங்க நடத்திக்கலாமா? இடமே மண்டபம் மாதிரி இருக்கு, அதான் சொன்னேன். சரி சரி, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வாங்க போவோம். இருடா, முதல்ல நான் சொல்றதை கேளு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் நிச்சயம் திரும்ப வந்து உன்னை சந்திப்பேன். இப்ப அவசரமா கல்யாணம் இருக்கிறதுனால நான் கிளம்புறேன். ஆனா என் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவேன். வந்து உங்ககிட்ட தெளிவா பேசிட்டு அப்புறம் தான் போவேன். அப்பவே இந்த மாதிரி டேஸ்டா சிக்கனை கொடுத்து என் வாயை அடைக்கலான்னு பாக்காத. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, எங்களை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் வழி விடுங்க. ஏன்டா இப்படி அவசரப்படுத்துற? பத்திரமா கூட்டிட்டு போ. இந்த காதல் எப்பவுமே இருக்குமா? வயசானா என் முகம் மாறிடுமே, அழகு மொத்தமா காணாம போயிடலாம், உடம்பு சரியில்லாம கூட போயிடலாம். உனக்கு என்ன ஆனாலும் சரி, என்னோட காதல் மாறாது. பாத்து மெதுவா போ. கிடைச்சிருச்சு. சரி, சீக்கிரம் வா.
நட்சத்திரங்கள்லாம் எனக்கு தெரியவே இல்லை. மேகமூட்டமா இருக்கு. ஆனா அந்த மேகங்கள் கூட நமக்கு மேலதானே போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியாது, இப்ப மேகங்கள்லாம் போகணும். அமைதியான அந்த நீலவானம் மட்டும் தெரியணும். நீ என்ன நினைக்கிற? இப்பெல்லாம் நாம ரொம்ப க்ளோஸா இருக்கோம்ல, அது உனக்கு பிடிச்சிருக்கா ருஸ்கியார்? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆனா அந்த முடிவை காலம்தான் முடிவு பண்ணணும். உண்மைதான். பாத்துக்கலாம். காத்தடிச்சு மேகம் விலகி நட்சத்திரத்தை பாக்குறமா இல்லையான்னு கொஞ்ச நேரம் காத்திருந்தாலே தெரிஞ்சிடும். பார்க்கலாம். நீயே ஒரு மாதிரியா இருக்க. ஒண்ணும் இல்ல. ரொம்ப நிம்மதியா இருக்குல்ல? ஜைனப் செல்லம், நான் வேணா இப்போ உன் கூட வரட்டுமா? அம்மா, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் போற மாதிரி வருத்தப்படுறீங்க. உங்களுக்கு தான் ஹாஸ்பிட்டல் பிடிக்காதுல்ல, அங்க வந்தா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா? சரி, போயிட்டு வா. நீங்க உள்ள போங்க, நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். பாய். குட் மார்னிங். குட் மார்னிங். முதல்ல ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் எங்க போறோம்? தெரியல. எந்த பிளானும் இல்ல, ஆனா பாத்துக்கலாம். போற வழியில யோசிப்போம். சரி, வண்டியில ஏறு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் நீங்க 2 பேரும் ஒன்னாதான் சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சா சந்தோஷப்படுவாங்க. சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு தெரியல. மேபி கொஞ்ச நேரத்துக்கு நாம அவங்க கிட்ட சொல்ல வேணாம். சொன்னா கலாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையா அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். சரியா? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ மட்டும் நிம்மதியா இருக்கல்ல? எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஆனா நீ எதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க? கொஞ்சம் நார்மலா இருக்க பாரு. ஏன்னா ஸ்ட்ரெஸ் என்ன வேணாலும் பண்ணும். அப்படிலாம் இல்ல. நான் ஸ்ட்ரெஸ்டாலாம் இல்ல டாக்டர். ரோஸ்கேர் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். ஜைனப், ஒன்னா நீ ஞாபகம் வச்சுக்கோ. இதயங்கிறது விலை மதிப்பில்லாதது. அதை பத்திரமா பாத்துக்க. கவலைப்படாதீங்க அங்கிள், நான் பாத்துக்கிறேன்.
ஹெட் ட்ராமா ஏற்பட்டிருக்கு, மயக்கத்துல இருக்காங்க. பிபி 80க்கு 40, பல்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வருது. இன்டர்னல் ப்ளீடிங் வேற ஆயிட்டு இருக்கு. ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. அங்க இருக்காங்க வா. ப்ளீஸ் வெளியே இருங்க சார், நீங்க உள்ள வரக்கூடாது ப்ளீஸ். இஸ்மீர்ல என் பொண்ணு டீச்சரா இருக்கா. இன்னைக்கு அவளுக்கு ஸ்கூல் கிடையாது. சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு எனக்கு கால் பண்ணா. மெதுவா வாமான்னு சொன்னேன். சரி நான் அவளும் சொன்னா. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். உட்காரு. சொன்னது புரிஞ்சுதுல்ல? கவலைப்படாத, சைனப் மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கும். ருஸ்கியார்னு ஒருத்தன், அவகிட்ட நெருங்கும் போது நான் சொன்னதெல்லாம் அப்ளை பண்ணி வேலையை கரெக்டா முடிச்சிட. நான் இருக்கேன்ல. சரி, ஜாக்கிரதையா இருந்துக்க. ம். சரிம்மா, சரி, அழாத. இங்க பாரு, தைரியமா இரு. எந்திரி. வா, மனசு தேத்திக்கமா. இப்படி எங்களை விட்டுட்டு போயிட்டியேம்மா. இப்படியா உன்னை நாங்க பார்க்கணும்? இது ஏத்துக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா உங்க பொண்ணோட ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணீங்கன்னா அது பல பேரோட உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தயவு செஞ்சு பண்ணுங்க. உங்க கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் ஒரு டாக்டர் அதை கேட்டு தான் ஆகணும். பல பேர் உதவிக்காக காத்திருக்காங்க. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு பிரெயின் டெட் ஆயிடுச்சு. ஆனா அவங்க ஆர்கன்ஸால பல பேர் உயிர் காப்பாற்றப்படும். ரொம்பவே வருத்தமா இருக்குமா? உங்களோட வலி எனக்கு நல்லாவே புரியுதுமா. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்குவா. நான் என் குழந்தைய எழுந்தது கிடையாது. அதனால உங்க வலி எனக்கு புரியாது. ஆனா சாவோட போராடுறதுனா என்ன? எப்ப வரும்ன்ற பயத்தோட நம்ம பிழைப்போமா மாட்டோமான்ற சிந்தனை எப்படி இருக்குன்னு தெரியும். இது இன்னொருத்தரோட உயிர். நீங்க ஒரு முறை அதை பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு முறை நான் சொல்றதை நீங்க யோசிங்க. நீங்க மனசு வச்சா எனக்கு ஒருத்தர் உயிர் கொடுத்த மாதிரி உங்களாலேயும் இன்னொருத்தருக்கு உயிர் கொடுக்க முடியும். ஒரு நிமிஷமா.
எனக்கு சம்மதம். எனக்கு சம்மதம் தான் செல்லம், எனக்கு சம்மதம். சரிங்க. என்னால அவங்க வலியை உணர முடியுது. என்ன அவங்க கட்டிப்பிடிக்கும் போது அவங்க உடம்பே அதிர்ச்சு. என்ன அவங்க இறுக்கமா கட்டிப்பிடிச்சாங்க. என்ன அவங்களோட பொண்ணா நினைச்சு கட்டிப்பிடிச்சாங்க. நீ அவங்க மனசை மாத்தி எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கங்கிறது உனக்கு தெரியாது. அதையும் விட முக்கியமான ஒரு விஷயம் நான் இப்ப பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னது? எனக்கு இதையும் கொடுத்த உங்களோட குடும்பம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். என் ஆபரேஷன் முடிஞ்சது அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என் தாத்தா அதுக்கு அனுமதிக்கல. பழச மறந்துட்டு எதிர்காலத்தை பத்தி யோசின்னு சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு அப்படி இருக்க விருப்பம் இல்ல. நான் அவங்களை கண்டுபிடிப்பேன். ஏன்? என்ன உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தானே. குறைஞ்சபட்சம் அந்த பொண்ணோட குடும்பத்தை கண்டுபிடிச்சு அவங்க பண்ண இவ்வளவு பெரிய உதவிக்கு ஒரு சின்ன நன்றி கூட சொல்லலைன்னா என் மனசு ஆறாது. நான் பண்றது தப்பு கிடையாது. நிச்சயமா என் தாத்தாவால் அதை தடுக்கவும் முடியாது. அவர் என்ன புரிஞ்சுப்பாரு. இந்தாங்க நீங்க கேட்ட ஆர்டர். நான் உங்களுக்கு சக்கரை கொண்டு வரேன். என் வாழ்க்கையிலேயே ஒரு பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் வராத ஒரு உணர்வு எனக்குள்ள வந்திருக்கு. ஆனா அந்த உணர்வு ஒரு தப்பான பொண்ணு மேல வந்திருக்கு. இவங்கள நமக்கு செட் ஆக மாட்டாங்க. அவங்க அப்பா ஒரு வித்தியாசமான ஆளு. அவர் புத்திசாலியா முட்டாளான்னு அவருக்கே தெரியாது. அவர் கொஞ்சம் நிலையே இல்லாம பேசுறவர. அக்கா, அவங்கள பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆயிலாக்கு தெரியாது. அதுவே எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த உறவை நான் என்னைக்குமே சம்மதிக்க மாட்டேன்.
எனக்கு உங்களோட சம்மதம் தேவையில்லக்கா. இதுல தலையிடாம நீங்க சும்மா இருந்தாலே போதும். எல்லாம் ஓகே தானே? உங்களுக்கு ஏதாவது தேவையா? இல்ல எதுவும் வேண்டாம். எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு. தேங்க்ஸ். என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் ருஸ்காரை பார்க்க போறேன். அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். நீங்க நல்லா சாப்பிடுங்க, சரியா?